வச்ச தென்னை மரத்துல காய்ச்ச முதல் தேங்காவை யாரையும் புடுங்க விடாம பாதுகாத்து வச்சிருந்து அவங்க குல தெய்வ கோவிலுக்கு கொண்டு போய் உடைக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. இந்த விஷயம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் தேங்காய் விளைஞ்சதுனால அந்த பாட்டி தேங்காயை பறிச்சு உரிச்சு தாம்பால தட்டுல வச்சு மகிழ்ச்சியா கோவிலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த நேரத்துல தட்டுல வச்சு தேங்காவை பாட்டி கொடுத்தோனே கோவில் பூசாரி தேங்காவை வாங்கி உடைச்சு பார்த்துட்டு தேங்காய் அழுகி இருந்ததை கவனிச்சு பாட்டிட்டே கொடுத்துட்டாங்களாம். உடனே மனசுடைந்த அந்த பாட்டி கஷ்டப்பட்டு பாதுகாப்பா கொண்டு வந்த தேங்காய் அழுகி போய் இருக்குன்னா சாமி அந்த தேங்காவை ஏத்துக்கல போலன்னு நினைச்சு கவலையோட வீட்டுக்கு போய் தூங்கி இருக்காங்க. அன்னைக்கு மத்தியான பொழுதுல பாட்டி தூங்கும் போது அவங்க கனவுல ஒரு அழகான சிறுமி வந்து பாட்டிய தொட்டு எழுப்பி கவலைப்படாம மகிழ்ச்சியோட என்ன பாக்குறதுக்கு வா, நீ வரதுக்கு தாமதம் ஆயிருச்சுன்னா நான் கிணத்துக்குள்ள இறங்கி போயிருவேன், வெளியே வரவே மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நொடியே அரண்டு எந்திரிச்ச பாட்டி தேங்காய் அழுகுனதுனால சாமியை கும்பிடாம கவலையோட வந்ததுனாலதான் சங்கையா சாமி சிறுமி ரூபத்துல வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்திரிச்சு ஓடி போய் பார்க்கும்போது மத்தியான பொழுதுன்றதுனால கோவில் பூட்டி இருந்திருக்கு. சாமிய